Hello, hi, welcome to our channel Easy Cooking the Kongu Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி, ஜீரகம், கருவேப்பிலை மூணும் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். அரிசி 1.5 டம்ளர் நான் எனக்கு எடுத்துர்க்கேன். நீங்க உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. 1.5 மணி நேரம் ஊற வச்சிட்டதுக்கு அப்புறம் இத மூணையும் அரைச்சு எடுத்துறணும். அரைக்கிறது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. கொஞ்சம் தருன்னு அரைச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை? கேரட், தேங்காய், சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஹீட் ஆனதையும் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போடுறேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு. அதுக்கப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் பொறுக்கி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் கேரட். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பக்கத்துலேயே இது வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு, நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு நான் அரைக்கும் போதே போட்டுட்டேன், அதனால நான் இப்போ போடல. நீங்கள் இப்படி வணக்கும் போது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் 1 கப் போடுறேன். தேங்காய் போட்டு ஒரு 1/2 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாயிரும். ஆனதுக்கப்புறம் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி வேக வச்சிடலாம். எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ ஸ்டீம் வருது. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் மூடி போட்டேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வருது. பாருங்க, கரெக்டாக வெந்துருச்சு. அந்த ஹார்டாவெல்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.